Hi and welcome to my channel. Let's bake and cook with Daphne. இன்றைக்கி நம்ம சேனலில் டூட்டி ஃப்ரூட்டி தான் பார்க்க போகிறீங்க. டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஃபலூடாவில், கேக்கில், குக்கீஸில், சில பாயசத்தில் கூட ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் கடையில் வாங்குறது பதிலாக நீங்கள் வீட்லேயே டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணலாம். எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இல்லை, ஒரு காயான பப்பாயை எடுத்துக்கலாம். ஒரு பீலரை வச்சு பப்பாயோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம். காயான பப்பாயை வந்து நான் நல்லா தோல் சீவி இருக்கேன். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த வெள்ளை கலர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து சின்ன சின்ன க்யூப் சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது அழகாக தெரியும். அரை கிலோ பப்பாயாவில் எனக்கு 3 கப் அளவுக்கு கிடச்சிருக்கு. 1 2 3. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு அகலமான கடாயில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 3 4. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். மெதுவான சூடில் வந்து இதை போட்டுட்டு நல்லா வேக வச்சிடணும். இதெல்லாம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப வெந்திடலாம். ஒரு 50% அளவுக்கு தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் இது சுகர் சிரப்பில் வந்து நம்ம குக் பண்ணணும். அதனால் இது ரொம்ப குக் பண்ண விட்டால் கொழிஞ்சிடும். அதனால் ஹார்டாக தான் இருக்கணும். இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்துடும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 100% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கணும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு 100% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. 3 பவுலுக்கு நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆரஞ்ச் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். yellow ஃபுட் கலர் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
க்ரீன் ஃபுட் கலர் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஃபுட் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. ஸோ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃபுட் கலரை டூட்டி ஃப்ரூட்டி அதை வந்து இங்கே விரிச்சிக்கலாம். இப்போது அடுத்து சேர்க்க போகிற கலர் வந்து கிட்ட சேர்க்க வேண்டாம், ஏன்னா அது கலர் வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் தூரமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு க்ளீன் டிஷ்யூ எடுத்துகிட்டு ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் இருக்க தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து க்ளீனாக சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் வந்து என் கையில் ஒட்டலை, நல்லா ட்ரை ஆகிருக்கு. இது ட்ரை ஆகிட்ட பிறகு கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒன்றும் 12 hours ஆகலை ட்ரை ஆகிறதுக்கு, ஜஸ்ட் ஒரு 2 hours நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ ஒரு பவுலில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆரேஞ்ச் ரொம்ப பிரைட் ஆரேஞ்சாக இருக்குது, அழகாக வந்திருக்கு. green, இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண எவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது, ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியுது. இதை வந்து கேக்கில் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட் கஸ்டர்டில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபலூடாவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.